குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர், குஷியா இருக்கிறோம். சிஸ்டர், இன்னைக்கு வந்து 27/7/1970 முரளியோடைய செகண்ட் பார்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இல்லையா? கண்ணாடி பார்க்கறத பத்தி சொன்னார். கண்ணாடி பார்க்கும்போது அந்த 4 லட்சணம் தெரியணும்னார். அவிக்த மூர்த்தி, கவர்ச்சிக்கு மூர்த்தி, அலௌகிக மூர்த்தி, மகிழ்ச்சி மூர்த்தி, இந்த 4ம் எப்பவுமே வெளிப்பட்ட ரூபத்துல இருக்கணும் அப்படிங்கிறத சொன்னாரு. அடுத்தது வந்து பாபாவுக்கு சமமாகணும், இந்த 4 லட்சணங்கள் தெரியணும் அப்படின்னா என்ன புதுமை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா எல்லா சக்திகளையும் தனக்குள்ள நிரப்பிக்கணும்ன்ற. அதே மாதிரி ஒண்ணு விட வேண்டியும் இருக்கும்னாரு. ஸோ தனக்குள்ள வந்து சகித்து கொள்ளும் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, நிர்ணயிக்கும் சக்தி, விஸ்தாரத்தை சுருக்கிற சக்தி, பகுத்தறிகிற சக்தி, பொறுமை சக்தி, இதெல்லாம் வேணும்னாரு. அடுத்தது வந்து ஆன்மீகத்தன்மையும் ஈஸ்வரிய போதையும் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எதை விடணும் அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் ஆவேசத்தை, தாழ்வு மனப்பான்மையை விடணும்னு சொன்னாங்க. பாபா அதுவும் கரெக்டு தான், தைரியம் வச்சா தானே விகாரத்தை ஜெயிக்கிறதுல வந்து எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாரு. மெயினா பாபா சொல்ல வந்தது என்னன்னா, அப்பப்ப ஏன் உங்க ரூபத்தை மாத்துறீங்க, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்ப சமீபமா அது அவிக்த இஷாராலயோ வர்தானத்திலயோ கூட வந்துச்சு. நாள் முழுவதும் ஒரே சீரா இருக்கும் மனநிலை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்தது. அப்புறம் கிரீடம், எந்த அளவுக்கு பொறுப்பு பெருசோ அந்த அளவுக்கு கிரீடம், அதாவது உயர்ந்த பதவி அடைவீங்கன்னு. சரி, இப்ப பார்க்கலாம் சிஸ்டர், படிங்க. இதுவும் ஒரு நல்ல கூடுதல் தான், ஒன்றாக கூடுதல் தான். உங்களுடைய டீச்சர் சந்திரமணி தாதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய அனைத்து மாணவர்களும் உலக மகாராஜன் ஆவார்கள் என்று பார்க்கிறார். இந்த குரூப்பின் பெயர் என்ன? ஒவ்வொருவரிடம் விசேஷ குணம் இருக்கிறது, எனவே இது விசேஷ ஆத்மாக்களின் குரூப் ஆகும். தன்னை விசேஷ ஆத்மா என்று நினைக்கிறீர்களா? இந்த கீ செயின் பரிசாக கொடுக்கிறோம். இந்த லட்சியத்தை பார்த்து அந்த மாதிரி லட்சணம் தாரணை செய்ய வேண்டும். ஒருவர் இன்னொருவரின் சம்ஸ்காரத்தை ஒத்துப்போக வைக்க வேண்டும். மேலும் கூடவே சாவியின் அடையாளமாக என்ன கொடுத்திருக்கிறோமோ, அதாவது என்னென்ன அனைத்து சக்திகள் கூறியிருக்கிறோமோ அதன் சாவியை எடுத்துச் செல்லவேதான் வேண்டும். ஆனால் இந்த 2 விஷயங்களும் எப்பொழுது படைப்பவர் மற்றும் படைப்பவரின் சரியான ஞானம் நினைவில் இருக்குமோ அப்பொழுதுதான் நிலைத்திருக்கும். இதற்காக அதன் நினைவாக இந்த பரிசு கொடுக்கிறோம். தன்னை வெற்றி மூர்த்தி என்று நினைக்கிறீர்களா? வெற்றி என்றால் முழுமையாக குணத்தை தாரணை செய்வது. ஒருவேளை அனைத்து விஷயங்களில் வெற்றி இருக்கிறது என்றால் அவருடைய பெயரே சம்பூர்ண மூர்த்தி ஆகும். நான் வெற்றி நட்சத்திரம் என்ற நினைவில் இருந்து காரியம் செய்வதனால் அதனால்தான் வெற்றியின் அதிகாரம் பிராப்தியாகிறது. வெற்றி நட்சத்திரம் ஆவதினால் எதிர்கொள்ளும் சக்தி வருகிறது. வெற்றியை எதிரில் வைப்பதினால் பிரச்சனையும் மாறிவிடுகிறது. மேலும் நடைமுறையில் வெற்றியும் ஏற்பட்டும் விடுகிறது. நெருங்கிய நட்சத்திரங்களின் அடையாளமாக என்ன இருக்கிறது? யாரின் நெருக்கத்தில் இருக்கிறீர்களோ அவரின் சமமாக வேண்டும். நெருக்கமான நட்சத்திரங்களில் பாப்தாதாவின் குணம் மற்றும் காரியம் பிரத்யட்சமாக தென்படும். எவ்வளவு நெருக்கமோ அவ்வளவு சமநிலையை பார்ப்பீர்கள். அவருடைய முகம் பாப்தாதாவை சாட்சாத்காரம் செய்விக்கும் கண்ணாடியாக இருக்கும். அவருக்கு பாப்தாதாவின் அறிமுகம் கொடுக்கும் முயற்சி குறைவாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் சுயம் அவரே அறிமுகம் கொடுக்கும் மூர்த்தியாக இருக்கிறார். அவரை பார்த்ததுமே பாப்தாதாவின் அறிமுகம் கிடைத்து விடுகிறது. சேவையில் அந்த மாதிரி நிரூபணத்தை பிரத்யட்சமாக பார்ப்பீர்கள். பார்ப்பது என்னவோ உங்களை தான் பார்ப்பார்கள், ஆனால் கவர்ச்சியோ பாப்தாதா பக்கம் இருக்கும். இதைதான் மகன் தந்தையை வெளிப்படுத்துகிறார் என்று கூறுவது. அது சொல்லும் போதே அதான் ஞாபகம் வந்துச்சு. ஆஹா, இததான் இயேசு சொல்லி இருக்கிறாரு. எப்படி இருப்பாரு பிதா சொல்லுங்கன்ட்டு இயேசு கேட்பாங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னாரு. அங்க அறிமுகம் எல்லாம் கொடுக்கல,
என்னை பார்த்தா அவரை பார்த்த மாதிரி. அதுதான் அங்க அந்த கேரக்டரா அப்படிதான் காட்டி இருக்கிறாங்க. சோ அதுதான் அது அது பாபா அப்படியே சொல்றாரு. இதைத்தான் பிதா மகனை வெளிப்படுத்துவாருன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. சூப்பர். அதை படிங்க சிஸ்டர். அன்பு ஒரு பொழுதும் ரகசியமாக இருக்க முடியாது. அன்பானவரின் ஒவ்வொரு அடியிலும் யார் மேல் அன்பு இருக்கிறதோ அவரின் முத்திரையை பார்க்க தென்படும். எவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த மூர்த்தியோ அவ்வளவு கவர்ந்திழுக்கும் மூர்த்தியாக வேண்டும். எப்பொழுதும் கவர்ந்து இழுக்கும் மூர்த்தியாக இருப்பதற்கு ஒளி வடிவ ரூபமுடையவராகி சாகார காரியத்தில் வர வேண்டும். உள்நோக்கு முகமுடையவர் மற்றும் ஏகாந்தவாசி ஆகிய இந்த லட்சணத்தை தாரணை செய்வதனால் என்ன லட்சியம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதனுடைய சகஜமான பிராப்தி ஆகிவிடுகிறது. சாதனம் மூலமாக சித்தி ஏற்படுகிறது தான் இல்லையா? சந்திரமணி தாதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் விஸ்வ மகாராஜா ஆகுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சந்தோஷம்னு பாபா சொல்றாரு. ஒரு ஆகி காட்டணும் அப்படின்ட்டு. சோ இந்த குழுவுடைய பேரு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா பாபா வந்து வேற ஒரு முறையில இல்ல சார். இப்ப சந்திரமணி தாதி வந்து பஞ்சாப்னு நினைக்கிறேன். சோ அப்ப பஞ்சாப்னாலே சிங்கம். சோ நீங்க ஒவ்வொருத்தரும் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ ஒவ்வொருத்தர்கிட்டயும் கண்டிப்பா விசேஷ குணம் இருக்குது. அப்ப விசேஷ ஆத்மாக்களின் குழு இது அப்படின்னு சொல்றாரு. அப்படி நீங்க உங்களை நினைக்கிறீங்களா நான் ஒரு விசேஷமான ஆத்மான்னு? ஏன்னா இது வந்து பேலன்ஸா பாபா சொல்றாரு. அதாவது இதுக்கு முன்னாடிதான் வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாதுன்னு. தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுன்னா முயற்சி பண்ண மாட்டீங்க. அப்ப நான் விசேஷமானவன் போது முயற்சி இருக்கணும். ஆனா இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அது அகங்காரமா ஆயிடக்கூடாது. தேக உணர்வின் அகங்காரமா ஆயிடக்கூடாது. சுத்த அகங்காரமா இருக்கணும். நான் தூய்மையானவன், அன்பானவன். அந்த மாதிரி என்ன மாதிரி அன்பானவன் யாரும் கிடையாது, என்ன மாதிரி தூய்மையானவன் யாரும் கிடையாது. அப்படி இருக்கணும். அது அந்த குணத்தை வளர்க்கறதுக்காக இருக்கிறது. சோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பாபா கீச்செயின் பரிசு கொடுக்கிறாராம். திருமூர்த்தி கீச்செயின். ஏன்னா அதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அதற்கேற்ற லட்சணம் உங்களுக்கு தாரணை ஆகணும். சோ மெயினா பாபா என்ன சொல்றேன்னா ஒருவருக்கொருவர் சமஸ்காரங்களை கலக்கணும்ன்ற. ஆக்சுவலா இங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது சம்பந்தம் கலக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்ல சிஸ்டர் தமிழ்ல. அப்ப 2 குடும்பமும் சம்பந்தம் கலக்குறாங்க. அது வரைக்கும் அவங்க யாரோ இவங்க யாரோ. அப்ப அந்த குடும்பமே ஒண்ணு சேருது. அந்த மாதிரி பாபா சொல்றாரு சமஸ்காரங்கள் கலக்கணும்ன்ற. அது தனித்தனியா இருக்குது. எண்ணெயும் தண்ணியும் மாதிரி விலகி இருக்குது. பாபா பாலும் சர்க்கரையும் மாதிரி ஒன்னா ஆகணும்னு சொல்றாரு. சோ அதனால சர்வ சக்திகள்ன்ற சாவியை நீங்க எடுத்துட்டு போகணும்ன்ற. லட்சியம் வந்து அந்த கீச்செயின்ல இருக்கிற திருமூர்த்தி. ஆனா அதை அடையணும்னா அதுக்கான சாவி என்னன்னா சர்வ சக்திகள். அப்ப பாருங்க எப்படி சூப்பரா அந்த சாவிக்கும், அதாவது நம்ம தொடர ஒன்னொன்னுலயும் ஞாபகம் வரணும். அதுக்குதான் ஒன்னொன்னுத்தையும் சொல்ற. சமசூப்பர் இல்ல? இது ஒரு அஞ்ஞானிகள் வச்சுக்கிற மாதிரி அவங்க இயேசுவை சிலுவை எல்லாம் கீச்செயினா வைப்பாங்க. அப்படி கிடையாது. இங்க பார்த்தா ஞாபகம் வரணும் அது என்னன்ட்டு. அதுக்குதான் சொல்லி கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் இதுல. சர்வ சக்திகள்ன்ற சாவியை கூடவே எடுத்துட்டு போங்க. எப்ப வந்து படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய சரியான ஞானம் ஞாபகம் இருக்குதோ, உங்க புத்தியில எப்பவுமே ஞாபகம் இருக்குதோ, அப்பதான் இந்த 2 விஷயங்களும் நிலையாக இருக்கும்ன்ற. அதாவது அந்த சாவின்ற சர்வ சக்திகளும் சரி, நம்மளுடைய லட்சியம் அதுவும் ஞாபகம் இருக்கும். இல்லையா? படைப்பவர் யாரு, எதுக்கு வந்திருக்கிறாரு, நம்ம என்னவா மாத்துறாரு, இதெல்லாம் ஞாபகம் இருந்தாதான் மத்த எல்லாமே ஞாபகம் வரும். அதுதான் பேஸ் நமக்கு. அதுக்காக இது நினைவு பரிசு, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான பரிசு இதுன்ற. தன்னை வெற்றி மூர்த்தின்னு நினைக்கிறீங்களா?
இப்ப இங்க வெற்றினா என்ன? நம்ம மனுஷன் கூடயா சண்டை போட போறோம்? கிடையாது. எத்தனை பேர் சண்டை போட்டாலும் அமைதியா இருக்கிறதுக்கு தேவையான அத்தனை குணத்தையும் தாரணை பண்றதுதான் வெற்றி. இல்ல சிலுவையில நீ என்ன வேணாலும் அரைஞ்சுக்கோ, நான் கம்முனே இருக்கிறேன். அதுதான் வெற்றி. இங்க அமைதியா இருக்கிறது தான் இங்க வெற்றி. அது நம்ம ஜெனரல் வீடியோல ஏதோ ஒண்ணு போட்டதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, நாளைக்கு உன்னை வந்து வெட்டுவான், நீ கம்முன்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருறா அப்படின்னு கமெண்ட் போடுறாங்க. அவங்களுக்கு டக்குன்னு வந்து கேட்கும்போது அவங்களுக்கு புரியல. அது கொஞ்சம் கொஞ்சமா தானே பாபா நமக்கு எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அதுதான் நம்ம லட்சியம். அதுதான் லட்சியமே. இப்படி இருந்தவங்கள தானே இயேசுன்னு வழிபடுறாங்க. இயேசு திருப்பி அடிச்சிருந்தா இன்னைக்கு அவரை யாராவது வழிபடுவாங்களா? சோ ஒருவேளை அனைத்து விஷயங்கள்லயும் நீங்க வெற்றி அடையறீங்க அப்படின்னா அப்பதான் நீங்க வெற்றி மூர்த்தின்ற. இல்ல வெற்றின்றதே எல்லா குணத்தையும் தாரணை பண்றது. அப்ப எல்லா விஷயத்திலயும் வெற்றி அடையறீங்கன்னா எல்லா விஷயத்திலும் எல்லா குணமும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். குணம் குறையக்கூடாது, அசுர குணமே வரக்கூடாது. அப்பதான் நீங்க வெற்றி மூர்த்தி. அது இருக்கிறதுக்கான அறிகுறியே தெரியக்கூடாது. இருக்குதான்னு செக் பண்றதுதான் இல்லையா? பாம்பு எங்கேயாவது இப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் எங்கேயாவது சந்து பொந்துல பூந்துச்சுன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் அடிப்பாங்க வெளில வரும்ட்டு. அந்த மாதிரிதான் நமக்குள்ள இருக்குதா விகார பாம்புன்றதுக்கு தான் வெளியில டெஸ்ட் பேப்பரு. உள்ள வருதா வந்துருச்சு பாரு, கோபப்பட்டாம் பாருன்னுவாங்க. அதை புரிஞ்சுக்கலாம். அதுதான் நமக்கு ஞாபகம் இருக்கணும். இங்க என்ன பிரச்சனை முக்கியம் இல்ல, ஆனா இது எதுக்காக வருதுன்றதுதான் முக்கியம். விகாரம் இருக்குதான் செக் பண்ண வருது. சொல்றேன், எங்க என் மேல குறை கண்டுபிடிக்க முடியுதா? சிலுவையில அரைஞ்சாலும் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிற. அதனாலதான் சிலுவையில அரையிறனால புனித வெள்ளின்றாங்க. பிறந்த நாளை சொல்லல, சிலுவையில அரைஞ்ச நாள் தான் புனிதமான நாள். அதனால நீங்க வெற்றி நட்சத்திரம்ன்ற ஞாபகத்தோட காரியம் செஞ்சீங்கன்னா தானாவே வெற்றியின் அதிகாரத்தை நீங்க பிராப்தி பண்ணுவீங்கன்ற. இல்லைன்னா வெற்றி மூர்த்தி என்னதான் யாராலும் அசைக்க முடியாது. நான் தான் அமைதியின் சொரூபமாச்சு. அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். சமானம் ஒண்ணும் நான் வெற்றி மூர்த்தின்றதான் சொல்லுது எல்லா சமானமுமே. மாஸ்டர் சர்வசக்திவான், அமைதி, கடல் எல்லாமே. ஆனா அது ஞாபகம் வச்சுக்கணும், நான் வெற்றி நட்சத்திரம். வெற்றி நட்சத்திரம் ஆகிறதன் மூலம் தானாகவே எப்படிப்பட்ட பிரச்சனையும் அமைதியா எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வந்துடும். அப்ப அந்த வெற்றின்றது முன்னாடி வையுங்கன்றார். கல்பமாக நான் வெற்றி அடைபவன் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அப்படி எதிரில் வைக்கும்போது பிரச்சனை எல்லாமே ரூபம் மாறிடும். இப்ப நான் பாபாவை வெளிப்படுத்துறதுக்காக இது வந்திருக்குது. வர்றது எல்லாமே அதுக்குதான், பாபா வெளிப்படுத்துறதுக்கு வந்துருது. அவருடைய குணத்தை நான் வெளிப்படுத்தணும். அப்ப அந்த பிரச்சனையே மாறிடும்ன்ற. பிரச்சனைனாலே பரிசுன்றாரு பாபா. அது பிரச்சனைன்னு நினைக்காதீங்க, பரிசு கொடுக்க வருதுன்னு நினைச்சுக்கோங்க. சோ அதுதான் வந்து சொல்லுவாங்க, அந்த ஹரிச்சந்திரனுடைய மனைவிய வந்து கடைசியில கத்தியால வெட்டுவாரு இல்லையா சிஸ்டர், ஹரிச்சந்திரன் அவங்க மனைவிய. அப்ப அதுதான் வந்து அப்படியே மாலையா விழும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படியா இல்லையா? சத்தியவதி தான் சத்தியவதி தான். தாலி தான் அவன் கண்ணுக்கு மட்டும்தான் தாலி தெரியும்னு ஒரு இது இருக்கும். அப்ப நீதான் தாலி வச்சிருக்கிய, அதுக்கு பைசா கொடுக்கறதுக்கு பதிலா அதை கழட்டி கொடுன்னா அப்ப நீதான் ஹரிச்சந்திரனான்னு அவ கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறமும் ஆமா என்னமா இது மாதிரிதான் நடக்கும். அப்பதான் அப்ப பாருங்களா, உயிர் போற நேரத்துல நான் அமைதி இழக்கலன்னா வெற்றி மாலை. அப்ப என்ன மாதிரி ஞானம் இருக்குது அதுல இல்லையா? ஆனா அந்த அர்த்தத்துல யாரும் அதை பாக்குறது கிடையாது. ஹரிச்சந்திரன் உண்மை பேசுவான், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி எவ்வளவு ரகசியம் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. ஆமா, அப்ப அந்த பிரயோஜனம் இல்ல இல்லையா? அதுக்கு யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது. அப்ப அதுக்கு வேல்யூ இல்ல. அப்பதான் அதெல்லாம் முடியாது, நீ ஒய்ஃப்னாலும் எனக்கு அந்த கூலி கொடுத்தே ஆகணுங்கும் போதுதான் இந்த மாதிரி நடக்கும். வெட்ட போகும்போது மாலை. சோ அப்ப வெற்றி எப்பவுமே எதிரில வச்சீங்கன்னா பிரச்சனை மாறிடும், வெற்றி கிடைச்சிடும். ஏன்னா நீங்க பாபாவுக்கு நெருக்கத்துல இருக்கிற நட்சத்திரம். அதோடைய லட்சணம் எப்படி இருக்கும்? பாபா மாதிரியே இருக்கும், அவருக்கு சமமா இருக்கும்.
அதனாலதான் பக்கத்துல இருக்கிறோம். ஆக்சுவலா இந்து தெய்வங்கள்லாம் என்ன எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுல இருக்கிற பெண் தெய்வம் தான் நாம. ஆண் தெய்வம் சிவபாபா. ஜோடியா இருக்கிறோம். இதுதான் அங்க ஜோடியா இருக்கிறதுன்றதுடைய அர்த்தம். அதுதான் இப்ப அவருக்கு சமமா இருக்கிறதுனாலதான் அங்க கோயில் கட்டுறாங்க. அதுதான் நெருக்கமான நட்சத்திரம்ன்ற. அப்ப நெருக்கமான நட்சத்திரத்துக்கிட்ட பாப்தாதாவுடைய குணங்களும் அவருடைய செயல்களும் வெளிப்படையா தெரியும். என்னை பார்த்தவன் பிதாவை கண்டான்ற மாதிரி தெரியும். அப்ப எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறீங்கன்றது எந்த அளவுக்கு பாபாவுக்கு சமமா இருக்கிறீங்கன்றத வச்சு தெரிஞ்சிடும்ன்ற. ஏன்னா எந்த அளவுக்கு நெருக்கமோ அந்த அளவுக்கு சமநிலை அப்படியே அப்பட்டமா தெரியும்ன்ற. அவங்களுடைய முகம் பாப்தாதாவை சாட்சாத்காரம் செய்ய வைக்கிற கண்ணாடியா இருக்கும். அதுதான் ஒரு பிரச்சனை. சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதெல்லாம் ஜெயிச்சிடும். அது பயங்கரமா வரும்போது மாறிடும். காரணம் என்னன்னா பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம இது எதுக்காக வருதுன்றத மறந்துடும். அதான் அங்க முக்கியமான விஷயம். அப்ப அவங்களுடைய முகம் வந்து பாப்தாதாவை சாட்சாத்காரம் பண்ணுற கண்ணாடியா இருக்கும்ன்ற. அவங்க முகத்தை பார்த்தா பாப்தாதா தான் தெரிவாரும். அதனாலதான் இயேசுவ கடவுள்ட்டாங்க. அந்த கதைப்படி கடவுளை அவர் வெளிப்படுத்துறாரு. அதனால இயேசுவ கடவுள் ஆக்கிட்டார். அவங்களுக்கு பாப்தாதாவுடைய அறிமுகம் கொடுக்கிற முயற்சி ஸ்லைட்டா பண்ணா போதும்ன்ற. ஏன்னா அவங்க முகத்திலேதான் பாபா தெரியுறாரு. அப்புறம் எதுக்கு அறிமுகம் கொடுக்கணும் இல்லையா? அறிமுகம் கொடுக்கிற மூர்த்தியா அத பாபா நேம் போர்டுன்னே சொல்லுவார். நடமாடும் நேம் போர்டாக உங்க முகம் இருக்கணும். பாபாவை வெளிப்படுத்துற நேம் போர்டா இருக்கணும்ன்ற. அவங்கள பார்த்த உடனே பாப்தாதோடைய அறிமுகம் கிடைச்சிடுமோ. சோ அந்த மாதிரி வெளிப்படையான நிரூபணத்தை சேவையில நீங்க பார்க்க போறீங்கன்ற. என்னடா ஒண்ணுமே பேசல அதுக்குள்ள பாபா குழந்தை ஆனாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். அப்ப அவங்க முகத்தை பார்த்து அங்க மாறி இருப்பாங்க. அது அவ்வளவு முக்கியமான விஷயம். அவங்க பாக்குறது என்னமோ உங்களைத்தான். ஆனா ஈர்ப்பு பாப்தாதா பக்கம் இருக்கும்ன்ற. இதுக்குதான் குழந்தைங்க தந்தைய வெளிப்படுத்துறாங்கன்னு சொல்லப்படுது. இதைத்தான் இயேசு அங்க பண்ணியிருக்கிறார். ஆக்சுவலா நம்ம ஞானம் அங்க அப்படியே வெளிப்பட்டு இருக்குது. அது புரியாம அது படிக்கும்போது ஒண்ணுமே புரியாது. எந்த மதத்தினருக்குமே எதுவுமே புரியாது. அப்ப அந்த அன்பு இல்லையா, கடவுளுடைய அன்பு உங்க முகத்துல தெரியும் போது அப்படியே பக்கத்துல வரதானே செய்வாங்க. அப்படி உங்களுடைய அன்பான மூர்த்தியை தெரிஞ்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாரு. அன்பு வந்து மறைமுகமாகவே இருக்க முடியாது. வாவ், இது பைபிள்ல கூட வருதுன்னு நினைக்கிறேன். இதே வரும், பைபிள்லயும் வரும். அன்பு ஒருபோதும் மறைஞ்சிருக்க முடியாது. அன்பானவருடைய ஒவ்வொரு அடியிலும் அப்ப யார் மேல அன்பு இருக்குதோ அவங்களுடைய முத்திரை தெரிய வரும்ன்ற. ஒவ்வொரு அடியிலும் இப்போ ஒரு நடிகருக்கு தீவிர ஃபேனா ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பேசுறது நடந்துக்கிற விதம் எல்லாமே அவங்கள மாதிரியே இருக்கும். இமிடேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பாபாவுடைய அன்புலே மூழ்கினா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எண்ணமும் பாபாவுக்கு சமமா இருக்கும். அதுதான் முத்திரை பதிக்கிறது இல்லையா? பாபா இடப்பட்ட முத்திரை தெரியும்ன்ற. எந்த அளவுக்கு சிரிச்ச முகமோ அந்த அளவுக்கு ஈர்க்கும் மூர்த்தியாகவும் ஆகணும். சோ எப்பவுமே அந்த ஈர்க்கும் மூர்த்தியா இருக்கணும். ஏன்னா அங்க வந்து நிக்கிறதே பாபா வெளிப்படுத்ததான்னு புரிஞ்சுக்கணும். வெறும் வாயால சொல்றது மட்டும் இல்ல, உங்க முகத்துல அது தெரியணும்ன்ற. எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்காக ஆக்காரி ரூபதாரி ஆகி சாக்கார காரியத்துல வரணும்ன்ற. இல்ல, சாக்கார காரியம் தான் பண்றீங்க, ஆனா சாக்காரியா பண்ணாதீங்க, ஆக்காரியா பண்ணுங்கன்ற. ஒளி ரூபதாரி ஆகிதான் அந்த காரியத்தை பண்ணணும். அப்படின்னா அங்க இருக்கிறீங்க சூக்ஷ்மதனத்துல பாப்தாதாவோட நிறைய பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒளி உடல்ல இருந்து காரியம் செய்யறாங்க, நானும் காரியம் செய்யறேன். அந்த உணர்வுல இருக்கணும். அங்க இருக்கிறேன். அப்படி காரியம் செய்யுங்க.
இங்க இருக்கிற எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. அவங்க எல்லாமே நம்மள மலக்குகள், ஏஞ்சல்கள் தானே சொல்றாங்க. ஸோ அப்படியே தான் உங்களுக்கு அனுபவம் ஆகணும்னா, முதல்ல நமக்கு அது அனுபவம் ஆகணும். அங்க இருக்கிற மாரி. அப்பதான் அவங்களுக்கும் அது அனுபவம் ஆகும். ஏன்னா, அவங்க இப்ப முஸ்லிம் மதத்துல எல்லாம் வந்து கடவுள் வருவாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏஞ்சல் வரும்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸுமே. ம். 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 ஸோ அதனால சாக்கார காரியத்தில் அது வரணும். கூட கரெக்ட் தான். இது கூட கரெக்ட் தான். ஏஞ்சல் வருவாங்கன்னு இப்ப கடைசியில ஏஞ்சல தானே பார்க்க போறாங்க அவங்க. கரெக்ட், கடவுள பார்க்க போறதில்ல. நம்ம தான் படுத்தணும். ஆமா. கரெக்ட். உள்நோக்கு முகம் மற்றும் ஏகாந்தவாசி. இந்த லட்சணங்களை தாரணை செய்யறதன் மூலமாகத்தான் நீங்க வச்ச லட்சியத்தை ஈஸியா அடைய முடியும். இந்த சாதனத்தின் மூலம் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்ற. ஸோ அதுக்கான வெற்றிக்கான சாதனம் இதுதான். உள்நோக்கு முகம் மற்றும் ஏகாந்தவாசி. இது வந்து ரொம்ப இருக்கணும் இல்லையா? வெளியில நடக்கிற விஷயம் முக்கியம் இல்ல. என் குணம் எப்படி இருக்குது? இந்த குணம் வெளியில தெரியணும். இதை பார்த்து மற்றவர்கள் மாறணும். அதே மாதிரி ஏகாந்தவாசி. அதான் நம்ம செத்துட்டோம். முடிஞ்சு போச்சு. நான் தான் இங்க இல்லையே, செத்துட்டேனே. அது ஞாபகம் இருந்துகிட்டே இருந்தாலே இங்க இருந்து விடுபடுவீங்க. இல்லைன்னா பிரச்சனையில போய் சிக்கிக்கும். ஒரு படம் ஜுமான்ஜின்ற படத்துல பாத்தீங்கன்னா, அது வந்து ஏதோ ஒரு கேம் வச்சு இருக்கும். அதுல ஒரு பொண்ணு அடிக்கடி சொல்லுவா, நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நம்ம எல்லாம் கேம்ல இருக்கிறோம். அதாவது அவங்களே ஒரு கேம்ல இருக்கிற கேரக்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு விளையாட்டு. வரதானம் கூட நாளைக்கு வரதானத்துல இது வருது. விளையாட்டுன்றது ஞாபகம் வந்துட்டாலே கஷ்டமான விஷயம் ஈஸி ஆயிடும்ன்ற. அது இது ஒரு விளையாட்டு தானே. ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். என்ன ஜெயிக்கணும்? பாபா புடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். வேற எதையுமே பார்க்க கூடாது. ஜெயிச்சிடும். அவ்வளவுதான் இந்த விளையாட்டு. அப்பதான் வெற்றி அடைய முடியும்ன்ற. செம பவர்ஃபுல் முறையில். ஓகே, மீதி அடுத்தது பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி.